ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் அப். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா த கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட். ஓகேங்களா, ஸோ மாடியூல் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மாடியூல் 2 தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, மாடியூல் 2ல் இன்னோட வந்து மாடியூல் 2 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் செக்ஷன். இதுதான் லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் மாடியூல் 2. ஓகேங்களா, ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அரே ஆப்ஜெக்ட் அண்ட் ஜேசான் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா, சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கும், எது ஜேசான் ஆப்ஜெக்ட், எது வந்து அரே, எது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம மாடியூல் 3 போகிறக்கு முன்னாடி மாடியூல் 2 இதை வந்து கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அரேனா என்ன, எப்படி இருக்கும், ஆப்ஜெக்டாக எப்படி இருக்கும், ஜேசான் ஆப்ஜெக்டாக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேனா எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும், ஜேசான்னா எப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி உங்களுக்கு கரெக்டான ஐடியா கிடைச்சாதான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமே வந்து எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாவே நீங்கள் சொல்லணும் இது அரே, இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், இது வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. இப்படி நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து ஓகே, உங்களுக்கு டேட்டா டைப் வந்து நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போது நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போன வீடியோ போய் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. சரிங்களா, சரி வாங்க இப்போது வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு எம்டி அரே. ஓகேங்களா, ஒரு எம்டி அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, எம்டி அரே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்கொயர் பேக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி அரே. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் கால் வாட் டிக்ளேரிங் த எம்டி அரே. ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்டி அரே வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எம்டி அரே வந்து டிக்ளேர் பண்ணுற வே. ஓகேங்களா, ஸோ இப்போ ஸோ வந்து இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்ட் டேக்கில் தான் ரன் ஆகும். ஓகேங்களா, ஸ்கிரிப்ட் டேக் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸ்கிரிப்ட் டேக் போட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி அரே இந்த மாதிரி 2 ஸ்கொயர் பேக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எம்டி அரே. ஓகேங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் ஏதோ நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கன்சோல் டாட் லாக் பண்ணி ஒரு எம்டி அரேக்குள்ளே ஒரு 2 வேல்யூ. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் ஹப். ஓகேங்களா, கமா ஹப், ஹெச்யூபி ஹப். ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கேயே வந்து பார்த்துக்கலாம் ரிசல்ட். ஸோ இப்படி வந்துச்சுனாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து அரே அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஸோ அரே அப்படின்னு போட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் கன்சோல் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்படி பார்த்தாவே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அரே அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அரே வந்து இப்படி தான் டிக்ளேர் பண்ணுறோம். இது எம்டி அரே, அதுக்குள்ளே வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரே தான். எம்டி அரே க்ரியேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் அந்த அரேயில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுதான் வந்து எம்டி அரே. ஓகேங்களா, அதுக்குள்ளே வேல்யூஸ் இருந்து எம்டி அரே. இப்போ இதுக்குள்ளே வேல்யூ இருந்தால் இது வந்து எம்டி அரே கிடையாது. இப்போ வந்து இதில் வந்து 2 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் ஹப். அதை வந்து இங்கே வந்து கன்சோல் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்டை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேரிங் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, டிக்ளேரிங் த ஆப்ஜெக்ட், எம்டி ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா 2 கேர்லி ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா, இது போட்டாவே வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் ஆர் கேர்லி ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டால் அது ஒரு எம்டி அரே இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது ஒரு எம்டி அரே வந்து எம்டி ஆப்ஜெக்ட் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நேம்னு கொடுக்கலாம். ஓகேங்களா,
ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அது வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை போய் பார்ட் வந்து இங்கே பாருங்கள் ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்ட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கீ வேல்யூ பேர் நேம்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து கீ வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா குமார்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. KUMAR குமார் ஓகேங்களா. அவரோட ஏஜ் என்ன, ஸோ ஏஜ் வந்து ஒரு 23ன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. 23ன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. 23ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யார், அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இது வந்து அரேயில் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம அரேயில் வந்து கொடுத்துக்கணும் ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவி ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணி ஓகேங்களா. மணி ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரவி அண்ட் மணி ஓகேங்களா. ஸோ இப்போ 3 பேர். ஸோ இது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. கீ வேல்யூ பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இது ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இப்படி இருந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்குள்ளே நம்மளுக்கு வந்து கீ வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வேரியபிளில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ வேர் ஈக்குவல் டு அந்த வேரியபிள் நேம் வந்து ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன், ஓபிஜின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அரேவை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லைன் வருது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செமிகோலன் கொடுத்துருக்கோம். செமிகோலன் வராது, லாஸ்ட் ஒன்றில் செமிகோலன் வராது. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே கம்மா தான் கொடுப்போம், செமிகோலன் கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து கன்சோல் பண்ணி பார்க்குறேன். கன்சோல் டாட் லாக் கொடுத்து ஆப்ஜெக்ட் பிஜி ஓகேங்களா. ஆப்ஜெக்ட்னு கொடுத்தா இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ ரைட் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணோன்னே ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கன்சோல் இருக்கிறதுனால டீபக்கர் வச்சுருக்கனால அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சோல் பண்ணது இங்கே வருது. இது வந்து அரே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட்ஸோடு வந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஆப்ஜெக்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா அரே ஓகேங்களா. ஸோ அரேனா உங்களுக்கு எம்டி அரே எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்க, ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்க ஓகேங்களா. ஸோ முக்கியமான ஒன்று அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஆளுங்க வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது ஓகேங்களா. அரே ஆஃப் த ஆப்ஜெக்ட். அரே ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா என்னங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஒரு அரே இருக்கும் சரிங்களா. அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எம்டி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இது வந்து எம்டி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், எம்டி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து எம்டி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த எம்டி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம வந்து இப்போ வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்டி அரே, அதுக்குள்ளே வர ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. அதுக்குள்ளே வர ஆப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் போடுறாங்க அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்டை போட்டுருவோம். இதை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் வந்து இதில் போடுறேன் ஓகேங்களா. சிங்கிள் ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நான் வந்து போட்டேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட். நான் சொன்ன மாதிரி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வரும் ஓகேங்களா. இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மோகனை கொடுக்குறேன். ஸோ இவரோட பேர் வந்து மோகன் ஓகேங்களா. ஸோ இவரோட வயசு வந்து 25 ஓகேங்களா. ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ராஜான்னு கொடுத்துக்கலாம். இவரோட ஃப்ரெண்டு ராஜா அண்ட் மணி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வரதுனால இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரேக்குள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ
ஸோ ஒன்லி இட்ஸ் கால் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்தால் அது வந்து அரேயில் கொடுக்குறதுனால தான் இது பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டுங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே மோகன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவின்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ரவி அவரோட வயசு வந்து 26. ஓகேங்களா. அவரோட ஃப்ரெண்டும் ராஜாமணி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அரே ஆஃப் இப்போது ஸோ இதை பார்த்தாவே நம்ம சொல்லிடலாம் இதுதான் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி ஓகேங்களா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ எம்ப்ளாயி அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வந்து சும்மா நான் வந்து எம்ப்ளாயின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே போயிட்டு ஸோ கன்சோல் டாட் லாக் சொல்லிட்டு எம்ப்ளாயி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த டீபக்கர் இருக்குது. ஸோ இதை வந்து இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ கன்சோல் லாகில் பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாவே இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். இது சிங்கிள் ஆப்ஜெக்ட். இது வந்து அரே. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து அரே, இது வந்து ஆப்ஜெக்ட்டு, இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது என்ன அப்படின்னா ஜேசான். ஓகேங்களா. ஸோ இந்த ஜேசானை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா. ஜேசானும் ஆப்ஜெக்ட்டும் மோரார்லெஸ் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். பட் மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜேசானில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வந்து சர்வருக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, சர்வர்லேருந்து ஒரு டேட்டா வந்து வாங்குறதா இருந்தாலும் சரி, அது வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து அனுப்புவாங்க அப்படின்னா ஜேசான் ஃபார்மேட் தான். ஜேசான் ஃபார்மேட் இது நத்திங் பட் ஏ டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா. ஒரு நோட் பேட் மாதிரின்னு வைங்களேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ரியாக்ட் ஆகட்டும், ஆங்குலர் ஆகட்டும், ஓகேங்களா, எதாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் தான் சர்வரில் அனுப்புவோம். அதே மாதிரி ரிசீவ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசான் ஃபார்மேட்டில் தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜேசான் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் படித்தாலும் சரி, ரியாக்ட் இருக்கட்டும், ஆங்குலராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நல்லா தெரியல அப்படின்னா நீங்கள் எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் படிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ இதை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேயும் கோட் அடிக்கலாம், பேக் எண்ட்லேயும் கோட் அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஜேசானாக தான் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜேசான் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜேசான் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் சிம்லராக, அதில் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கேர்லி ப்ராக்கெட்ஸ் நான் போட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஒரு எக்ஸாம்பிள் நேம் குமார். ஓகே. ஸோ இதே வந்து இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. இதே வந்து நம்ம ஜேசானாக மாத்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே கீ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்டை பொறுத்தவரை கீ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்காது. பட் எப்போ வந்து ஒரு கீ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்போயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேம். ஓகேங்களா. ஸோ கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேம் பார்த்தீங்க அப்படின்னா குமார், அதுவும் ஸ்ட்ரிங்கு தான். ஓகேங்களா. ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் கமா கொடுக்குறேன். ஸோ ஏஜ். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏஜை வந்து ஸ்ட்ரிங்காக வரும். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங் அப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது வந்து அரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஜேசான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான். இது எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போ வந்து கீக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வருதோ அது அப்போவே வந்து அது ஜேசான் ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இதாக வச்சு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்போவுமே ஆப்ஜெக்ட் வந்து கீ வந்து ஸ்ட்ரிங்காக வராது. ஓகேங்களா. ஸோ ஜேசானில் மட்டும்தான் கீ வந்து ஸ்ட்ரிங்காக வரும். அதை வச்சே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த வேரியபிளை வந்து ஸோ இந்த ஜேசான் ஆப்ஜெக்ட் வந்து நான் ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. வேர்ன்னு கொடுத்துட்டு ஜேசானுக்கு வந்து நான் ஜேசான் ஆப்ஜெக்ட்னே வைக்கிறேன் உங்களுக்கு புரியிருக்காக. ஓகேங்களா. ஜேசான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஜேசான் ஆப்ஜெக்ட் நான் வச்சுட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. இது கன்சோல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. கன்சோல் டாட் லாக். ஓகேங்களா. லாக் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து லாக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு டீபக்கர் இருக்கிறனால இப்படி வருது. ஸோ நான் அது இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ நான் டீபக்கர் வச்சுருக்கேனா அப்படின்னு சொன்னேன். ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணோடனே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ கன்சோலாக் பார்த்தீங்க அப்படின்னா மோரல்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட்டே கண்டுபிடிக்க முடியல. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோட் வைஸ் இதில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிஐஸில் தான். ஓகேங்களா. ஏபிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். ஓகேங்களா. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேசான் ப்ளே சொல்கிறன்னு ஒரு சின்ன ஏபிஐ இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஏபிஐஸ் வந்து சும்மா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக் ஏபிஐ மாதிரி இது யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் ஏதோ ஷோ பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஏபிஎஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து இப்போ நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ கான்செப்ட் கற்றுட்ருக்கோம் ஃபார் ஆங்குலரோ ரியாக்டோ. ஓகேங்களா. நம்மளுக்கு ஏபிஎஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசான் ப்ளே சொல்கிறன்ட்டு ஒரு ஏபிஐ ஃபேக் ஏபிஐஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணி பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் எண்டில் ஏதோ பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேசன் ப்ளே ஹோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ஏபிஐஸ். ஓகேங்களா. போஸ்ட்டு கமெண்ட்ஸு இது எல்லாமே வந்து ஏபிஐஸ். ஓகேங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு போஸ்ட்டு புட்டு பேட்ச் டெலீட்டு இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கெட்டு ஏபிஐ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இது ஜேசன் ஃபார்மேட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஜேசன் ஃபார்மேட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஏபிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேசான் ஃபார்மேட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை வந்து அனுப்புவோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஜேசான் ஃபார்மேட்டாக தான் வந்து டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அது எப்படி நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம் அனுப்புகிறோங்கிறது நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏபிஐ மாடியூல் பார்க்கும்போது அது நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து ஜேசான் ஃபார்மேட்டாக வச்சு எப்படி வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறது ரிட்ரீவ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேறுங்கிற ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு மை ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. மை ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேம். ஸோ இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் நான் வந்து நேமு ஏஜு சிட்டி நியூயார்க்குன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்னு இருக்குது. ஓகேங்களா. ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இது தான் நம்ம கற்றுக்கிறது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்காது. ஓகேங்களா. ஸோ அது கேட்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அடுத்தடுத்த பேஜ் போகும்போது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கெட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து எப்படி வந்து ஜேசான் ஃபார்மேட் வந்து யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஜேசான் ஃபார்மேட்டாக நம்ம அனுப்பணும் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஜேசான் ஃபார்மேட்டை எப்படி மாறும் அப்படின்னா இப்படி இருக்கிற ஆப்ஜெக்டை. ஓகேங்களா. ஸோ ஜேசான் ஃபார்மேட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரிங்கிஃபை மாற்றணும் அப்படின்னா இந்த கீழே வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கொடுப்போம். ஓகேங்களா. ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். சிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். ஓகேங்களா. கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்க்கு அனுப்பணும். ஓகேங்களா. லோக்கல் ஸ்டோரேஜ்க்கு அனுப்புகிறதா இருந்தால் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஜேசான் வந்து நம்ம அனுப்புகிறதா இருந்தால் சர்வருக்கு அனுப்புகிறதா இருந்தால் ஸ்ட்ரிங்காக தான் அனுப்புவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரிங் போட்டால் இது வந்து இப்படி போயிடும். ஓகேங்களா. ஸ்ட்ரிங்காக வந்து இப்படி வந்து இது வந்து போய் இது வந்து ஆப்ஜெக்டாக இது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து போகும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஜேசான் ஃபார்மேட். ஓகேங்களா. ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஜேசான் ஃபார்மேட்டாக எப்படி அனுப்புவோம் அப்படின்னா இப்படி தான் ஜேசான் ஃபார்மேட்டில் அனுப்புவோம். ஓகேங்களா. இதே வந்து அரேவாக அனுப்புகிறதா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து போட்டுக்குவோம். ஸோ அதுக்குள்ளே அரே. ஓகேங்களா. அரேக்குள்ளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைசல். ஸோ இப்போ அரேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குமார். ஓகேங்களா. கமா ராஜா. ஓகேங்களா. ஸோ ஒரு அரேவா வந்து அனுப்புகிறதா இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசான் ஃபார்மேட்டில் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்டை அனுப்புகிறதா இருந்தால்
அதே மாதிரி தான் ஜேசான் ஃபார்மேட்டுக்கு இப்படி தான் போகும். ஸோ இப்போது அதே மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இதே வந்து காப்பி பண்ணி நான் உள்ளே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜேசான் ஃபார்மேட். ஓகேங்களா. இந்த ஜேசான் ஃபார்மேட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டாஸ் வந்து சர்வருக்கு அனுப்புவோம். அதே மாதிரி சர்வர்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து நல்ல ஃபெமிலியர் ஆகிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்படி பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் இது வந்து ஜேசான் ஃபார்மேட்டாக இப்படி தான் அனுப்பணும் அப்படின்ட்டு. ஆப்ஜெக்ட் அனுப்புறது இருந்தால் இப்படி அனுப்பணும், அரேவாக அனுப்புறதா இருந்தால் இப்படி அனுப்பணும், அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக அனுப்புறதா இருந்தால் இப்படி அனுப்பணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேசானில் வந்து டேட்டா அனுப்புறதா இருந்தால் நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக தான் அனுப்புவோம். ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி டேட்டாவாக இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த மாதிரி அனுப்புவோம் ஸ்ட்ரிங்காக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரேவாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக அனுப்புவோம். அதே மாதிரி அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருந்தால் இதே மாதிரி ஸ்ட்ரிங்காக அனுப்புவோம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஜேசானில் வந்து நம்ம வந்து டேட்டாவை வந்து ஜேசான் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதாவது ஜேசான் ஸ்ட்ரிங்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஜேசான் ஸ்ட்ரிங்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஓகேங்களா. மை ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் ஜேசான் ஸ்ட்ரிங்காக வந்து நான் மாற்றணும். ஓகேங்களா. ஜேசான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா எனக்கு நான் இந்த மாதிரி மாற்றணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாற்றணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு நமக்கு வந்து மெத்தட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மை ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. மை ஆப்ஜெக்டில் தான் வந்து நம்ம மாற்றக்கூடியது இதுதான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜேசான். ஓகேங்களா. ஜேசான். ஓகேங்களா. ஜேசான் டாட். ஓகேங்களா. ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரிங்கிஃபை என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்டாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றும். அதனால தான் இதுக்கு நேமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கிஃபை. ஓகேங்களா. ஓகேங்களா. அதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை மாற்றுறோமோ அது வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே கொடுக்கணும். சரிங்களா. அது வந்து ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அது அரேவாக இருந்தாலும் சரி, இல்லை அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. இப்போதைக்கு நம்ம மாற்ற போடுறது வெறும் ஆப்ஜெக்ட் தான். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ஆப்ஜெக்ட்டுங்கிறது கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை அப்படியே வந்து ஜேசான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கிஃபையாக வந்து நமக்கு மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இப்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு வேரியபிள் வந்து இந்த மாற்றுறது வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஓபிஜி ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் console.log. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் மை ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கன்சோல் லாக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் செட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டேன். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. ஓகேங்களா. ஜேசான் ஃபார்மேட்டில் ஸ்ட்ரிங்கிஃபையாக மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இருந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜேசான் ஸ்ட்ரிங்கிஃபை ஃபார்மேட்டாக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நேம்கெல்லாம் டபுள் கோட்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகேங்களா. லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ஓகேங்களா கெட் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட்டுன்னு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஐட்டம். ஓகேங்களா. செட் ஐட்டம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன செட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கிஃபை ஆப்ஜெக்டை வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ நான் பாருங்கள் இப்போது நான் இன்னும் சேவ் பண்ணல. ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனில் போயிடலாம். ஓகேங்களா. அப்ளிகேஷனில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் கீ அண்ட் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது. ஓகேங்களா.
இப்போ ஒன்ஸ் நான் வந்து இப்போ இன்னும் சேவ் பண்ணல. இப்போ சேவ் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ பாருங்கள், சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பட் ஆகலையே. ஸோ இப்போ ஸோ திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, சில டைமில் அந்த மாதிரி ஆகும். ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ இப்போ போய் பார்த்தா அப்ளிகேஷனில் போய் பார்க்குறேன். ஓகேங்களா, அப்ளிகேஷனில் போய் பார்த்தா இப்போவும் வந்து எனக்கு செட் ஆகலை. எதனால் செட் ஆகலை அப்படின்னா, செட் ஆகவே இல்லையே. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை செக் பண்ணும்போது அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ வந்து இது என்ன நேம் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் டாட் ஜேசான்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா, எப்போவுமே வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை செட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, நேம் கொடுக்கறதுனால அது வரல. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செட் நேம் அப்படின்ட்டு கொடுக்குறேன். என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மை ஜேசான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, மை ஜேசான்னு கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடனே செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீங்கிறது மை ஜேசான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேமுங்கிறது வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா ஸ்டோர் பண்ணது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தடில் இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஜேசான் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதே மாதிரி தான் சர்வருக்கு ஏபிஐ மூலிமா நம்ம அனுப்புறது இந்த மாதிரி தான் அனுப்புவோம். ரிசீவ் பண்ணுறது இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவோம். நம்ம அது ஏபிஐ பார்க்கும்போது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறேன். இப்போதைக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறது மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நேம் வந்து நான் சொன்ன மாதிரி என்ன வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ மை ஜேசான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் என்ன, இந்த இப்போ நம்ம பண்ணது வந்து ஸ்டோரிங் த டேட்டா. ஓகேங்களா, ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்ரீவிங் த டேட்டா. ஓகேங்களா, ரிட்ரீவ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ரிட்ரீவ் பண்ண டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே காட்டணும், இந்த பாடியில் வந்து நான் காட்டணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாடி இந்த சென்ஸ் கன்சோல் லாக்கில் வந்து கன்சோல் லாக் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரிட்ரீவ் பண்ணோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ எப்படி செட் பண்ணுறோம் அதே மாதிரி கெட் மெத்தடுன்னு இருக்குது லோக்கல் ஸ்டோரேஜில். ஓகேங்களா, லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட். ஓகேங்களா, டாட் கெட் ஐட்டம்னு போட்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன நேமில் ஸ்டோர் பண்ணோமோ அந்த நேம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மை ஜேசன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த நேம் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்தா அப்போது அந்த அப்படியே வந்து அந்த ஜேசான் ஜா ஜே ஜேசான் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா லெட்டுன்னு கொடுத்து டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரிங்காக வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம கன்சோல் லாக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது என்ன வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேங்களா, டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இது நம்மளுக்கு தெரியறதுக்காக நான் ஒரு நேம் வேணால் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய கன்சோல் பண்ணியிருக்கனால எதோடதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து கன்சோல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஜேசான் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அது ஆப்ஜெக்ட் கிடையாது, ஜேசான் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த ஜேசான் ஃபார்மேட்டை திருப்பி வந்து நான் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படியே வந்து ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜேசான் ஓகேங்களா, ஜேசான் எழுதிட்டு. ஓகேங்களா, டாட் அதுக்கு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஜேசான் டாட் பேர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம என்ன அமிச்சாலும் அது வந்து ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி வந்து இதுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறதுக்காக நான் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ லெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கன்வெர்ட்டட் டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சும்மா ஒரு வேரியபிள் நேம் வந்து நானே கொடுக்குறேன். ஓகேங்களா, கன்வெர்ட்டட் டு ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கன்சோலை காப்பி பண்ணிவிட்டு இதை கன்வெர்ட் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக திருப்பி வந்து இந்த கன்வெர்ட் டு ஆப்ஜெக்ட். ஸோ நிறைய கன்சோல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. ஸோ
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஜெக்ட்டும் ஜேசானும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம விளையாடுவோம். ஓகேங்களா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுதான் நம்மளுக்கு மெயின். ஓகேங்களா. அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து புரிஞ்சிருக்கும். அரேனா எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும், ஜேசன் ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேங்களா. இது பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணி பார்த்ததெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுனால வீடியோ பார்க்கறதுனால ஓரளவுக்கு புரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எடுத்து நீங்கள் வந்து அந்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவலாக எனக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 1 பார்த்துட்டோம், மாடியூல் 2 பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த 2 மாடியூலும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரஷ் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன் அப்படின்னா நம்ம நம்ம ஆக்சுவலாக வந்து புரிஞ்சுக்கணும், கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ். இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து ரியாக்ட் ஆகட்டும், நீங்கள் ஆங்குலர் ஆகட்டும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாமலே டேரெக்டாக போய் ஆங்குலர் ரியாக்ட்டுங்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து போனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நல்லா படித்து திருப்பி நல்லா ஜாவா ஸ்கிரிப்டை தெரிஞ்சு திருப்பி தான் அவங்க வந்து ஆங்குலர் இல்லைனா ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தாலும் அது வந்து நம்மளுக்கு புரிஞ்சா ஓகேங்களா. ஒரு 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு வீடியோ பார்க்கறக்கு அப்படின்னாலும் அது வந்து வெல் அண்ட் குட். ஓகேங்களா. அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா, எவ்வளோ நிமிஷம் நம்ம செலவு பண்ணாங்கிறது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா, அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ நேரம் எடுத்துக்குது. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஒரு 10 நிமிட்ஸில் வீடியோ போடணும், ஒரு 15 மினிட்ஸில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தான் டியூரேஷன் ஷார்ட் பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன். பட் அது இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. சாரி உங்கள் டைம் வந்து நான் ரொம்ப வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஓகேங்களா. அப்படியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா தைரியமாக நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக எனக்கே பிங்க் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸில் கூட நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 1 மாடியூல் 2 கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ அடுத்த மாடியூல் 3 தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். மாடியூல் 3 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாடியூல் 1 மாடியூல் 2 கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாடியூல் 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில், ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ தட் வந்து நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம வீடியோ போடுறோம். ஓகேங்களா. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் ஓகேங்களா நம்ம சேனல் க்ரோவாக இருக்குது. ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.